நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம சிவாய நம சிவாய நம. மேலச் சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய பேரூரில் நொய்யல் ஆறு மிகவும் பிரசித்தி பெற்றது. உலக பிரசித்தி பெற்ற நொய்யல் ஆறு கங்கை நதிக்கு ஈடான ஒரு நதி என்று சொன்னால் தென்னகத்திலே நொய்யல் ஆற்றை முதலில் சொல்ல வேண்டும். ஏன்னா சிவபெருமானே இந்த இடத்துல தென்னகத்தில் கங்கைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தனது தாய் தந்தைக்கு ஈமச் சடங்குகள், பிண்டம் கொடுப்பது, மாத அமாவாசை என்று பித்ருக்களுக்கு அந்த தோஷம் நீங்க சடங்குகள் செய்கின்ற இடமாக சிவபெருமானே அருளியது நொய்யல் ஆற்றங்கரையினுடைய படித்துறையாகும். இது கங்கைக்கு இணையான படித்துறை என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை தான் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அவ்வளவு பிரசித்தி பெற்ற விநாயகர். இவர் ராகு, கேது மற்றும் சனி பகவானுடைய அதிக தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடமானது நொய்யல் ஆறானது மிகவும் பிரசித்தி பெற்றது. அனைவரும் இந்த நொய்யல் ஆற்றங்கரையில் நமது தாய் தந்தையருடைய கங்கையில் பிண்டம் கொடுப்பதற்கு சமம். இந்த நொய்யல் ஆற்றங்கரையில் நாம் தாய் தந்தையருக்கு அமாவாசை திதி அன்று செய்யக்கூடிய சடங்குகளை நாம் இங்கு செய்தல் அவசியம். இது தன்னகத்து கங்கை நொய்யல் ஆறு. ஸோ அப்படிப்பட்ட நொய்யல் ஆற்றங்கரையிலே படித்துறையிலே நமது தாய் தந்தையர் மற்றும் ராகு கேது தோஷங்களை இந்த இடத்திலே நாம் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். மேலும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர். ஸோ அந்த பிரசித்தி பெற்ற விநாயகர் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய இடமாக நொய்யல் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆலமர அரசமர அடியிலே இருக்கக்கூடிய விநாயக பெருமான். மேலும் பேரூர் பட்டீஸ்வரர் சிவபெருமானை சந்தித்து பலவித நிவர்த்திகளை நாம் பெறலாம். நன்றி நன்றி நன்றி.